இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நேற்று இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது. ஸோ இந்தியா வந்து 6 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டோம். ஸோ இதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்தது இந்தியன் பவுலர்ஸ். அதுக்கு முக்கியமாக காரணம் ஜஸ்பிரித் பும்ரா. அவரோட ஸ்பெல்லே வேறு மாதிரி இருந்தது. அவர் ஸ்பெல்லு ஹர்திக் பாண்டியா மற்றும் அக்ஷர் பட்டேல் இவங்களாம் விக்கெட் எடுத்திருந்தாங்க. மற்ற பவுலர்ஸ் விக்கெட் லெஸ்ஸாக போயிருந்தாலும் எக்கனாமிக்காக பவுலிங் போட்டு இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா பவுலர்ஸும் காரணமாக இருந்தாங்க. ஸோ நேற்று மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அதை பார்க்குறோம். ஃபஸ்ட் ஹாஃபில் பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்டில் வந்து ஆடி கொடுத்தாரு பேட்டிங்கில். செகண்ட் ஹாஃபில் பொறுத்த வரைக்கும் ரிஸ்வான் வந்து பேட்டிங்கில் ஆடி கொடுத்தாங்க. ஸோ 2 பேரும் தான் பேட்டிங்கில் ஓரளவுக்கு டீசென்ட் நாக் ஆடினாங்க. மற்ற அந்தளவுக்கு பெரிய நாக்லாம் ஆடல மற்றவங்க பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க 2 பேரும் ஆடினது தான் செமையான இன்னிங்ஸ்னு சொல்லலாம். ரிஷப் பண்ட் ஸோ க்ரூஷியலாக நாக் அடித்தார். 31 பாலில் 42 ரன் அடித்தார். ரிஸ்வான் ஒரு டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ்னால் 31 ரன் அது மாதிரி அடித்தார். ஸோ மற்ற பேட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இவர் ஒரு டீசெண்டான நாக்குன்னு தான் சொல்லுவேன். ஒரு எண்டில் வந்து விக்கெட்ஸ் விழுந்துட்டு இருந்தாலும் இவர் நல்லா டீசெண்டாக ஆடி கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் இருந்தார். கடைசியில் இவர் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்தியாவை கேமுக்குள்ளேயே வந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேர் ஒரு கிளச்சாக நேற்று செம்மையாக ஆடி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேட்டர்ஸை ட்ரபுள் பண்ணாங்க பாகிஸ்தான் பவுலர்ஸ். ஸோ எல்லோரும் வேறு மாதிரி ஸ்பெல் போட்டிருந்தாங்க. நஷீம் ஷா, ஹாரிஸ் ராஃப் மற்றும் முகமது அமீர் இவரும் நல்லா ஸ்பெல் போட்டிருந்தார். கடைசியில் வந்து செயின்ஸ் அஃப்ரிடி ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருந்தார். ஸோ இவங்க 3 பேரும் பயங்கரமான ஸ்பெல் போட்டு விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் நம்மளோட டீமில் பவுலரான ஹர்தீப் சிங் அவர் ஒரு 10 ரன் கிட்ட அடித்தது தான் க்ரூஷியலாக இருந்தது. கடைசியில் அவரும் சிராஜும் அடித்த ரன்ஸ் தான். ஸோ முக்கியமாக இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறதுக்கு காரணம் ஒரு பவுலர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரித் பும்ரா. ஏன்னா 2 விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் தான். ஜஸ்பிரித் பும்ரா போட்டது வேறு மாதிரி ஸ்பெல் தான். ஹர்திக் பாண்டியாவும் அங்கே ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஏன்னா அவர் 2 விக்கெட்ஸ் எடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். ஸோ முக்கியமான 2 விக்கெட்ஸ் ஹர்திக் பாண்டியா எடுத்தார். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் வந்து இப்போ ஜஸ்பிரித் பும்ராவே கொடுக்கலாம். ஏன்னா எடுத்த விக்கெட்ஸ்லாம் தரமான விக்கெட்ஸு. ஏன்னா ரிஸ்வான் விக்கெட்டையும் பாபர் அசம் விக்கெட்டு ரொம்ப க்ரூஷியலான விக்கெட்டை எடுத்தது ஜஸ்பிரித் பும்ரா தான். ஸோ அதனால தான் நம்ம மேட்ச்குள்ளேயே ஜெயித்தோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மிச்சப்படியெல்லாம் பை.